ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஸ்கட், கோதுமை பிஸ்கட். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு பார்த்துருங்க. இந்த சைஸ் கப்பு, இந்த கப்புக்கு 4 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கோம். இதே கப்புக்கு 2 கப்பு சீனி எடுத்து சீனியை நல்லா பொடிச்சு வச்சுருக்குறோம். அப்புறமா 1 கிளாஸ் கீ, 1 கிளாஸ் கீ எடுத்தேன். அதில் 1 கிளாஸ் கீயை மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீயை இந்த பேசினில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இனி என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம பொடிச்சு வச்ச சீனியை இதில் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த கோதுமை மாவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். மிக்சிங் எப்படி பண்ணணும்னு இப்போ காமிப்பாரு, பார்த்துக்கோங்க. சீனியும் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. நெய் தேவைக்கு இப்படி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் காமிக்கிறேன். நெய்யும் சீனி பொடியும் வெளியாச்சு. அப்புறமா கோதுமை மாவை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மாவு மிக்ஸ் பண்ணது கூட உப்பு, சோடா உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெறுவிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி வெறுவிக்கலாம். இப்போ நமக்கு பிஸ்கட்டு செய்கிறதுக்கான மாவு ரெடி. இது சப்பாத்தி மாவு மாதிரியே தான் செஞ்சுருக்கு. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது சப்பாத்தி மாவோட. இது இப்போ நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்காக நம்ம பிரத்யேகமாக உருவாக்குன ஒரு ஓவன். இந்த ஓவன் எப்படி உருவாக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வட்டை. இந்த வட்டையில் என்ன பண்ணியிருக்கோன்னா, உள்ளே மணலை நிரப்பியிருக்கோம். ஒரு லேயருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே மணல் கிடக்கு. உங்களுக்கு தெரியாது, நார்மல் மணல் தான். அந்த மணலை நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலை ஃபில்லாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த கவர் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இதில் வச்சு, இதில் என்ன தேவையோ அதை நம்ம ஓவன் பண்ண வேண்டிய ஐட்டத்தை அதில் வச்சுட்டு மேலே மூடிடலாம். ஸோ இதுதான் ஒரு ஓவனோட செட்டப்பு. ஸோ ஓவன் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்னா, இந்த மணல் நல்லா சூடாகணும். அடுப்பு சூடாகிடுச்சு, கையெல்லாம் சுடுது. ஆனால் மணல் சூடாகலை. ஸோ அது சூடானோன்னா இந்த ஓவனில் வச்சு நம்ம பிஸ்கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பிஸ்கட்டை தட்டி முடிச்சிட்டோம். அந்த பிஸ்கட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஷேப்பில் வச்சு உள்ளே வச்சுருக்கோம். நாங்கள் சும்மா டிசைனுக்காக சும்மா ஓட்ட போட்டிருக்கோம். நீ போடாமே கூட வைக்கலாம். ஸோ பிஸ்கட்டெல்லாம் வச்சுட்டு அந்த ஓவனை மூடிடலாம்.